இன்னைக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீ டெர்மினாலஜி பார்க்கலாம். ட்ரீ டெர்மினாலஜில என்னென்ன இருக்குன்னா, நோட், இன்டர்னல் நோட், ரூட் நோட், சைல்ட் நோட், எட்ஜ் நோட், பேரண்ட் நோட், சிப்ளிங் நோட், லீஃப் நோட். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ். அண்ட் வந்து அது ஒவ்வொரு இன்னொரு டைப் இருக்கு. டிகிரி, லெவல், ஹைட், டெப்த், பாத், சப்ட்ரீ. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. டிகிரி, லெவல், ஹைட், டெப்த், பாத், சப்ட்ரீ. அண்ட் வந்து ட்ரீல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரீ இருக்கு. ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். ஸோ ப்ரீ ஆர்டர்னா ரூட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏன்னா ப்ரீன்ற வேர்ட் எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ரூட் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கணும். அப்புறம் லெஃப்ட் ரைட்னு வரணும். நெக்ஸ்ட் இன் ஆர்டர்னா என்னது, இன் பிட்வீன்ல இருக்கணும் ரூட். ஸோ லெஃப்ட், ரூட், ரைட்னு வரணும். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆர்டர் மீன்ஸ் ரூட் வந்து லாஸ்ட்ல வரணும். ஸோ போஸ்ட் மீன்ஸ் கடைசியில. ஸோ லெஃப்ட், ரைட், ரூட் வந்து லாஸ்ட்ல வரணும். ஓகே, ஸோ இதை ஃபுல்லா இந்த வீடியோல கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இன்டர்னலோட சைல்டு, ரூட் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரீ டெர்மினாலஜினா என்னது? ட்ரீ இஸ் ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்க வந்து ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து கொஞ்சம் கீவேர்ட். ட்ரீ இஸ் ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ட் ஆஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஏன்னா இது வந்து இது பேர் என்னது, நோட்ஸ், நோட். ஸோ இது ஏன்றது ஒரு நோட், சின்றது ஒரு நோட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஸோ இங்க நிறைய நோட்ஸ் இருக்கனால கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். ஹைரார்கியல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து ஹைரார்கியல் என்னது, tree like structure இருக்கிறது hierarchical structure. So a tree is the hierarchical data structure defined as a collection of nodes. So இங்க நிறைய nodes இருக்குன்னா collection of nodes. ஓகே, இதுதான் வெறும் ட்ரீ டெர்மினாலஜிஸோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து ரூட். எதை நம்ம ரூட்னு சொல்லுவோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும் ரூட். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து ஏன்றதுதான் வந்து இந்த ட்ரீயோட ரூட். இன் அ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் த ஃபர்ஸ்ட் நோட், இதுதான் வந்து இங்க இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இட்ஸ் கால்ட் ரூட் நோட். எது ஃபர்ஸ்ட் நோடோ அதுதான் என்னது, ரூட் நோட். ஓகே, here A is the root node. In any tree, the first node called as root node. என்ன ட்ரீயா இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் என்ன நோடு வருதோ அதான் ரூட் நோட். ஓகே, ஸோ ட்ரீ டெர்மினாலஜி பார்த்தாச்சு, ரூட் நோட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எட்ஜ். எட்ஜ்னா என்ன சொல்றோம்? இன் அ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர், in a tree data structure the connectivity link. எது கனெக்ட், இங்க வந்து என்ன கீவேர்ட்னா கனெக்டிவிட்டி லிங்க் between two nodes is called edge. அப்படின்னா இதுதான் வந்து எட்ஜ். ஏன்னா இந்த நோடுக்கும் எது கனெக்ட் பண்ணுது, இதுதான் இந்த லைன் தான் கனெக்ட் பண்ணுது. இந்த சிக்கும் ஹெச்சுக்கும் எது கனெக்ட் பண்ணுதுன்னா இதுதான். ஸோ இது பேர் என்னது, எட்ஜ். கனெக்டிவிட்டி லிங்க். இதுதான் வந்து லிங்க் பண்ணுது, ரெண்டு நோடையும் வந்து லிங்க் பண்ணுதுன்னா இது வந்து கனெக்டிவிட்டி லிங்க். ஸோ அது பேர் தான் என்னது, எட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் பேரண்ட். In a tree data structure, the node which is a producer. So parent னு வரப்போ producer வந்து keyword. So எது வந்து இன்னொரு நோட ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் வந்து parent. In a tree data structure, a node which is producer of any node is called as parent node. ஒரு நோட் வேற எந்த நோட ப்ரொடியூஸ் பண்ணாலும் any node is called as parent node. ஓகே, ஸோ இங்க வந்து ஏ வந்து பேரண்ட் நோட். ஏன்னா ஏக்கு வந்து ரெண்டு சைல்டு இருக்கு, பி அண்ட் சி வந்து சைல்டு ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ வந்து என்னது, பேரண்ட். அகெயின் வந்து இங்க பியும் பேரண்ட். ஏன்னா பிக்கு வந்து 3 சைல்டு இருக்கு, டிஇஎஃப் 3 சைல்டு இருக்கு. ஸோ பியும் பேரண்ட் தான். அகெயின் இயும் இங்க பேரண்ட். ஏன்னா இக்கு வந்து 2 சில்ட்ரன் இருக்கு, ஐ அண்ட் ஜே. ஸோ இங்க சிக்கும் 2 சில்ட்ரன் இருக்கு, ஜி அண்ட் ஹெச் வந்து சில்ட்ரன். ஸோ அஸ் சியும் வந்து பேரண்ட், ஜி ஆல்சோ பேரண்ட் பிகாஸ் இட் ஹேஸ் 1 சில்ட்ரன் ஹியர். ஸோ இங்க எத்தனை பேரண்ட் இருக்காங்கன்னா, பேரண்ட் நோட்னா ஏ, பி, சி, இ, ஜி. ஓகே, ஏபிசி, இஜி. ஸோ இவங்க எல்லாருமே அந்த பேரண்ட். இவங்க எல்லாருக்கும் ஒரு நோட் இல்லை ஒரு 2 நோட். இவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு, இவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்கு, இவங்களுக்கு 3 சில்ட்ரன் இருக்கு. ஸோ எந்த நோடு இன்னொரு நோட ப்ரொடியூஸ் பண்ணதோ அது வந்து பேரண்ட் நோட். ஓகே, நெக்ஸ்ட் சைல்டு. சைல்டு வந்து என்ன ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் த நோட் விச் இந்த சைல்டு நோட்ல வந்து டிசெண்டன்ட் இந்த வேர்டு வந்து கீவேர்டு. ஓகே, ஸோ in a tree data structure the node which descendant of any node is called as child. அப்படின்னா ஒரு நோடுக்கு கீழே டிசெண்டன்ட்னா கீழே, இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன சொல்லுவோம், சின்னதுல இருந்து பெருசு. ஸோ அந்த மாதிரி ஒரு நோடுக்கு கீழே இன்னொரு நோடு ஃபார்ம் ஆகுதுன்னா அது என்னது, சைல்டு நோட். ஓகே, ஸோ இங்க எத்தனை சைல்டு நோட் இருக்குன்னா பி ஒரு சைல்டு, சி ஒரு சைல்டு. ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஏல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ பிஎன்சிஆர் சைல்டு நோட். அப்புறம் டிஇஎஃப்பும் சைல்டு தான், சைல்டு ஆஃப் பி. ஏன்னா பில இருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இது மூணுமே சைல்டு. இங்க எது சைல்டு இல்லைன்னா ஏ மட்டும் தான் சைல்டு இல்லை. ஏன்னா இது மட்டும் தான் ரூட் நோட், இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தானா வந்திருக்கு. இதுதான் மற்ற எல்லாரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஏக்கு வந்து பி அண்ட் சி சைல்டு, பிக்கு வந்து டிஇஎஃப் வந்து சைல்டு, சிக்கு வந்து ஜி அண்ட் ஹெச் ஆர் சைல்டு, இக்கு வந்து ஐ அண்ட் ஜே ஆர் சைல்டு. ஓகேயா, நெக்ஸ்ட் சிப்ளிங்ஸ். எதை நம்ம சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம்னா இன் அ ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் நோட்ஸ் விச் பிலாங்ஸ் டு சேம் பேரண்ட்.
நோட்ஸ் விச் பிலாங்ஸ் டு சேம் பேரண்ட், ஒரே பேரண்ட்ல இருந்து வர எல்லா நோட்ஸும் என்னது சிப்ளிங் நோட்ஸ் ஆர் கால் சிப்ளிங்ஸ். இப்போ ஏபிசி இருக்கு, அதுல வந்து பியும் சியும் வந்து சிப்ளிங்ஸ். ஏன்னா பியும் சியும் எங்க இருந்து வந்திருக்குன்னா ஏல இருந்து வந்திருக்கு. இப்போ டிஇஎஃப் இது மூணுமே ஒரே நோட்ல இருந்து தான் வந்திருக்கு. டி ஃப்ரம் பில இருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து சிப்ளிங்ஸ். டிஇஎஃப் வந்து சிப்ளிங்ஸ், ஏன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் சேம் பேரண்ட். ஓகே, ஸோ ஐ அண்ட் ஜே ஆல்சோ sibling because it also come from a same parent E. ஓகே, இப்போ சிப்ளிங்ஸ் தானே தெரிஞ்சிச்சா?